கேஆர் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை இன்றைக்கி சிஎஸ்கே மீட் பண்ணுறாங்க. அவங்க என்ன அவ்வளோ சாதாரணமான டீமா? ஐ 112க்குலாம் ஆல் அவுட் ஆனாங்க மும்பை இந்தியன்ஸ் கிட்ட. அவங்கள பார்த்து பயப்பட சொல்கிறீங்களே. Boys and girls, and my name is Hi from Bala. கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேல என்ன மாதிரி செப்பாப் இன்னிங்ஸ் அவங்க ஆடிருக்காங்கன்றதை நம்ம கவனிக்கணும். சிஎஸ்கே அகேன்ஸ்டாக எப்போவுமே சென்னையில் வந்து விளையாடும் போது கேகேஆர் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி அதை தான் சொல்லுது. ஸோ இந்த ஹெட் டு ஹெட் நம்பர்ஸ்லாம் பல சேனல்களில் பேசியிருந்திருப்பாங்க, இல்லை வந்து நீங்கள் வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க, ஆன்லைனில் நிறைய. அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். ரொம்ப கிளினிக்காக இந்த வருஷ பர்ஃபார்மன்ஸ் வச்சு பேசுவோம். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் அவங்ககிட்ட 3 விஷயம் இருக்குது. நம்பர் 1, அவங்களுடைய ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸஸ். லாஸ்ட் 2 மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் 200+ ஸ்கோரை பேக் டு பேக் அடிச்சுட்டு இந்த மேட்ச் உள்ளே வராங்க கேகேஆர். அதுக்கு முன்னாடி அவங்க 112 ஆல் அவுட் ஆகி மும்பை இந்தியன்ஸை ஈஸியாக அதை சேஸ் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்துருந்துருக்கலாம். ரைட், ஆர்சிபி கிட்ட தோத்துருந்துருக்கலாம். ரைட், பட் ஆனால் இப்போ கடந்த 2 மேட்ச் நீங்கள் பாருங்கள். அதில் அவங்க ஜெயிச்ச ஒரு மேட்ச் 80 ரன் வித்தியாசத்தில் எஸ்ஆர்எச்சை தோக்கடிச்சாங்க. ரெண்டாவது, இப்போ தோத்து போன மேட்ச் எப்படி தோத்து போனாங்க? 4 ரன் வித்தியாசத்தில் 230+ டார்கெட்டை சேஸ் பண்ணி அவங்க வந்து 4 ரன் வித்தியாசம் தோத்து போய்க்கிறாங்க. அது சும்மா சாதாரண தோல்வியா? அந்த டீமில் இருக்கிற அஜிங்கே ரஹானேருந்து ரகுவன்ஷிலேருந்து ரிங்கு சிங்லேருந்து ஆண்ட்ரே ரசல் வரைக்கும் ஒரு பேட்ஸ்மேனும் வெறித்தனமான ஹிட்டர்களை அடிச்சு காட்டிக்கிறாங்க அந்த மேட்ச்சில். ஸோ அதனால் கேகேஆரை சாதாரணமாக இட போட முடியாது. பெஸ்ட்டு ஃபார்மில் அவங்க இப்போ உள்ளே வராங்க. பேக் டு பேக் 200+ ஸ்கோரை அடிச்சுக்கிட்டு. அது ஒன்று. ரெண்டாவது, அவங்கக்கிட்ட நல்ல ஸ்பின்னர்ஸ் கையில் இருக்கிறாங்க. வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ். கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா இந்த டோர்னமெண்ட்லேயே பெஸ்ட்டு ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அவங்ககிட்ட தான் இருக்குது. உங்கள் அஸ்வின் ஜடேஜா, நூர் அகமது வெசஸ் இங்கே பக்கம் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் ஏன்ச்சு போக வேண்டியதான். நம்ம அந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு. எப்படி நீங்கள் உங்கள் ஸ்பின்னை யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, அவங்க வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ் வச்சு வெறித்தனமாக விளையாடினுங்கிறாங்க. ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி அண்ட் சுனில் நரேன் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக செப்பாக்கில் ஸ்பின்னை வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. நீங்கள் தோனியை 18th 19th 20th ஓவர் இறக்குனாலும் அவங்க அது வரைக்கும் ஒரு சுனில் நரேன் ஓவரையும் ஒரு வருண் சக்கரவர்த்தி ஓவரையும் அதுக்காகவே பாக்கி வச்சுருப்பாங்க. அதனால் தயவு செய்து நீங்கள் அவங்கள குறைச்சட போட்டுறாதீங்க. சிஎஸ்கே அகைன்ஸ்டாக செப்பாக்கில் வச்சு செய்ய அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸ்பின்னு அந்தளவுக்கு இருக்குது. மூணாவது, அவங்களுடைய ஹிட்டர்ஸ். அஜிங்கே ரஹானே இந்த வருஷம் அவர் வந்துட்டு ஃப்ளம்பாயண்ட்டாக இந்த ஸ்ட்ரோக்ஸ் ஆடுற பிளேயர்லாம் இல்லை. அடிக்கிறாரு, பறக்குது 6 மேலே. கிரவுண்ட் ஷாட்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை இந்த தடவை அஜிங்கே ரஹானே. அந்த மாதிரி ஒருத்தர் கேப்டன்சியில் இருக்கிறாரு. முதல் 2 மேட்ச் அவர் விளையாடினதுக்கும் அவர் கேப்டன்சி பண்ணதுக்கும் இப்போ கடந்த ஒரு 3 மேட்ச்சுக்கும் டிஃப்ரென்ஸ் எங்கேயோ இருக்குது அவருடைய பர்சனல் பர்ஃபார்மன்ஸஸ்லேயும் கேப்டன்சிலையும். ஸோ அதனால் சும்மா சொல்லிட முடியாது. ரஹானேலேருந்து லாஸ்ட்டில் 8ஆம் நம்பரில் இறங்குற ரசல் வரைக்கும் அப்படி ஒரு பேட்டிங் லைனப் அவங்க உள்ளே வச்சுருக்கிறாங்க. ரிங்கு சிங் போன மேட்ச் அடித்த அடியை பார்க்கும்போது யாருக்காவது தூக்கம் வருமா இனிமேல்? அந்த மாதிரி ஒரு அடி. ஸோ அதனால் அவங்களுடைய ஃபார்மாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்பின்னர்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய இப்போதைய ஹிட்டர்ஸாக இருக்கட்டும், 3மே வேற மாதிரி இருக்குது. ஃபீல்டிங்கில் அவங்கள பற்றி சொல்லவே வேணாம், பறப்பாங்க இங்கேயும் அங்கேயும். ஸோ அதனால் இந்த டீமை தொடுறது அவ்வளோ சீக்கிரம் ஈஸியான ஒரு விஷயம் சிஎஸ்கே கிடையாது. அன்டில் அதர்லெஸ் சிஎஸ்கே அவங்களுடைய தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அட் செப்பாக்கை இன்றைக்கி இறக்கலைன்னா, அதை இறக்குனா ஜெயிக்கலாம். இல்லை அப்படின்னா சிஎஸ்கேக்கு ரொம்ப 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 டஃப்பு கேகேஆருடைய கரண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் ஃபார்மை வச்சு பார்க்கும்போது. ஸோ அதனால் கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக என்ன மாதிரி டாக்டிக்ஸை கொண்டு வர போகிறாங்க, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பாருங்கள். அதில் பிளேயிங் 11க்கான ஒரு 4 விஷயங்களை மெயினாக சொல்லியிருக்கோம். அதை அவங்க கவனிப்பாங்களா பண்ணுவாங்களான்றது தெரியல. நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ஹோம் பிச்சஸில் இருக்கக்கூடிய எத்தனை மேட்ச் இருக்குது, அதை எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஹோம் பிச்சில் ஏன் அவங்க ஒழுங்காக விளையாட மாட்டேங்கிறாங்க, என்ன நடந்துட்டுருக்கு இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு, எதனால் ஹோமில் வச்சு ஆர்சிபி கிட்ட தோற்று போனாங்க, எதனால் பஞ்சாப் கிட்ட அங்கே போய் தோற்று போனாங்க, ஸ்பின்னில் என்ன பிரச்சனை மெயினாக அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் விஷயங்களோட. அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஸோ அதனால் நம்ம சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர் மேட்சை ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துருக்க ரசிகர்களுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், திஸ் இஸ் நாட் கோயிங் டு பி a very easy match for CSK. It's going to be the toughest match. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அட் செப்பாக், வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்தில் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பராக ஆடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை எப்படி இருந்துங்களா? ஓகே பாய்.